Hi friends, welcome to Dharani Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7 days 7 juice recipe தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்மர் ரெசிபி வந்துட்டு நம்ம பானக்கம் தான் செய்ய போறோம். அம்மில வந்துட்டு நான் சுக்கு வச்சிருக்கேன். இது இடிச்சி சின்ன துண்டா எடுத்துக்கலாம். சின்ன துண்டு சுக்கு எடுத்துருக்கேன். அதோட 3 ஏலக்காய் வச்சிருக்கேன். நல்லா நம்ம வந்து தட்டி எடுத்துப்போம். சுக்கு ஏலக்காய் பொடி ரெடி ஆயிட்டு ஒரு லெமன் எடுத்துருக்கேன். லெமனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் லெமனை பிழிஞ்சு விட்டுருவோம். நான் வெல்லத்தை இடித்து எடுத்துருக்கேன். அரை கப்பு இதையும் சேர்த்துருவோம். அடுத்து சுவைக்கு ஏற்ப உப்பு. நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல சுக்கு ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துருவோம். அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ரெசிபி பானக்கம் ரெடி ஆகிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்ப்போமா? செகண்ட் ஜூஸ் ரெசிபி. இது நான் வந்துட்டு 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். 2 கிளாஸ்லேயும் வந்துட்டு நான் ரோஸ் சிரப் சேர்த்துறேன். சப்ஜா விதையை வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு சுகர் சேர்த்துப்போம். அடுத்தது திரும்பி வந்து ரோஸ் சிரப் சேர்த்துப்போம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஜூஸ் ரெசிபி ரெடி ஆகிட்டு தேர்ட் ட்ரிங்க் வந்துட்டு நம்ம ரோஸ் மில்க் தான் பார்க்க போகிறோம். நான் பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து 5 ட்ராப் வரைக்கும் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வாங்க இப்போ வந்து ரோஸ் மில்க் அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் நான் பாதாம் பிசினை ஊற வச்சு எடுத்துருந்தேன். அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட ஐஸ் க்யூப் சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மிக்சர் அதையும் சேர்த்துடலாம். பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் மில்க் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு 4th ட்ரிங்க் என்னென்னு பார்க்கலாம். நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். என்ன டைப் வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு இது நல்லா வந்து பிணைஞ்சு விட்டு எடுத்துப்போம். இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்தால் போதும். ஒரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு சப்ஜா விதை சேர்த்துக்கிறேன். நன்னாரி சர்பத்தை வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுப்போம். நம்மளோட 4th ட்ரிங்க் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு 5th ட்ரிங்க் என்னென்னு பார்க்கலாமா? கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சிருந்த சப்ஜாவதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நன்னாரி சர்பத் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்துட்டு ஃப்ரூட் மிக்சர் டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 5th ட்ரிங்க் ரெடி ஆகிட்டு 4th 5th 2 in 1 சர்பத் ட்ரை பண்ணி பாருங்கள். 6th வந்துட்டு நம்ம லெஸ்ஸி தான் பார்க்க போகிறோம். கட்டியான தயிர் வந்துட்டு 1 கப் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும். தயிர் வந்து தனியாக இருந்துச்சுன்னா லெஸ்ஸிக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம மிக்ஸி ஜாரில் 1 கப் தயிரையும் மாற்றிடலாம். அதோட நான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சுகர். இதை நல்லா பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துப்போம். இது யூஸ்வலான லெஸ்ஸின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லை, கடைசியில் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது லெஸ்ஸி என்னென்னா ஸ்பெஷல் ஆக்க போகுது. தயிரோட சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் சுகரை நல்லா வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். இதான் வந்துட்டு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட். நம்ம வந்துட்டு பன்னீர் சேர்த்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெஸ்ஸி ரெடி ஆகிட்டு 7th ட்ரிங்க் என்னென்னு பார்ப்போமா? 7th ட்ரிங்க் வந்து லேயர் மில்க் ஷேக். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். பாலை காய்ச்சி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாலையும் சேர்த்து இது நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். ஒரு கிளாஸில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மில்க் ஷேக், அதோட நன்னாரி சர்பத், மில்க் ஷேக், ரோஸ் சிரப் பாருங்கள். இது லேயராக இருக்கும் பார்க்கக்குள்ளேயே. இது பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். திரும்பி மில்க் ஷேக், ரோஸ் சிரப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பனானா லேயர் மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 7 days 7 ட்ரிங்க் ரெடி ஆகிட்டு. செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.